ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான நியூ டர்ன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிற படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸ் அண்ட் சீரீஸோட ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட கதை வந்து 1999 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது வினாய் அப்படிங்கிறவர் ரொம்பவே மர்மமான ஒரு முறையில் இறந்து போயிருப்பார். அப்படியே அவரோட அந்த கொலை வந்து ஒரு விபத்து மாதிரியும் இருக்குது. அதே சமயத்தில் கூடவே அது ஒரு விபத்து தானே அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லாருக்குமே அந்த ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்போ அந்த கேஸை வாசு அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் விசாரித்ததில் அது வந்து ஒரு விபத்து கிடையாது கண்டிப்பாக அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. அதாவது ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு கிரிமினல். அவரை நோக்கி இந்த கேஸ் வந்து போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தோட கான்செப்ட், அதாவது இந்த கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர், இதை வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரோட இந்த கேரக்டரையும் நமக்கு ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதில் இந்த படத்தில் நடித்த எல்லாரும் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் இதெல்லாம் வந்து ஒரு ஓகே லெவலில் இருக்குது. இந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு பார்க்க நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தவிர மற்ற ட்விஸ்ட் எல்லாம் இந்த டயலாக்ஸ் மூலயமா அதை வந்து தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தில் ரொம்பவே போர் அடிக்கும். அதாவது அந்த செகண்ட் ஹாஃபை ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிருப்பாங்க. அதை லென்த்தாக கொண்டு போகாமல் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபுளாகவும் இருக்குது. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்படின்னா இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை, இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு சுமாரான படமாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க.